மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நாள்தோறும் துறை வாரியாக துறையின் அமைச்சர்கள் தங்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் அவருடைய கனவு தமிழ்நாட்டில் இதுவரையும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு பணிகளை தொடர்ந்து நாங்கள் ஆற்றி வருகிறோம். அதன் அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை இப்போது அந்தமானில் ஒரு வார காலமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கேரளாவில் நேற்றைய தினம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை என்பது அந்த மலைப்பகுதியில் இருக்கிற நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் மழை எவ்வளவு எதிர்காலத்தில் வரப்போகிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு நாள்தோறும் அதை பற்றி ஆய்வு செய்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் 3 இடங்களில் ரேடார் என்று சொல்லப்படுகிற அதன் மூலமாக ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் தயார் நிலையிலே இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக அதற்காக விரைந்து பணியாற்றுவதற்கு பல்வேறு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் அதற்காக மாவட்ட வாரியாக தயார் நிலையில் இருக்கிறார். மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்வதற்கு ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுபோன்ற மழை சீற்றங்கள் வருகிற போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிக பாதுகாப்பாக மக்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த துறை வேகமாக விரைவாக தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென் மாவட்டங்கள்ல அதிகமா கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல மின்சாரம் தடை ஏற்படுகிறது. இந்த அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. தருமபுரி போன்ற பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எந்தவித சேதங்களும் இல்லை. மழையின் அளவு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அப்படி எந்தெந்த பகுதியிலே வருகிறதோ அந்த பகுதியை நான் கூர்ந்து கவனித்து உடனுக்குடன் மின்சாரத்துறையோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அந்த துறையின் அமைச்சரும் நானும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. 4ஆம் தேதி என்று பள்ளி திறப்பதற்கு வெப்பநிலை குறைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, 41% இருந்தது. இல்லை, இதுவரையிலும் வெயில் தாக்கத்தால் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இழக்கவில்லை. ஒன்று, வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளி வைத்தார்கள். இப்போது 41%, 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த வெப்பநிலை 35% குறைந்திருக்கிறது. மிதமாக இருக்கிறது இப்போது. ஆகவே பள்ளி திறப்பில் எந்த தடையும் இல்லை. இதை உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்தில் கேட்க வேண்டியது. இல்லை, நீலகிரி போன்ற பகுதியில் தான் இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படுவது வழக்கம். வயநாடு பகுதியில் ஏற்பட்டதை போல நம்முடைய பகுதியில் என்றைக்கும் ஏற்படாது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் வயநாடு பகுதியிலே இருக்கின்றவர் புதிதாக பல இடங்களிலே நிலங்களை வாங்கி அங்கே ரிசார்ட் கட்டி அந்த இயற்கையை மாற்றிவிட்டார். இதுதான் இருக்கின்ற நிலை. தமிழ்நாட்டில் இது போன்ற நிலை இவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது நடக்காது.